எல்லோருக்கும் தெரிந்த ஒரே இமாம் கூகுள் ரஹ்மத்துல்லா. கூகுள் ரஹ்மத்துல்லாவை பற்றி தெரியாத எந்த இளைஞனும் இல்லை. அது ரஹ்மத்துல்லாவா லானத்துல்லாவா அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். ஹதீஸ் ஒரே ஹதீஸ் தான். நான் நேரடியா ஹதீஸ் ரசூலுல்லாஹ்ட்ட இருந்தே எடுத்துக்கிறேன் என்று ஒருவர் நேரடியாக இமாம்களை விட்டுவிட்டு ரசூலிடத்திலிருந்தே ஹதீஸை எடுத்தால் என்ன நடக்கும் தெரியுமா? ரசூலுல்லாஹ் கையை தக்பீர் கட்டுவதற்கு மட்டும் 4 ஹதீஸ் இருக்கிறது. பெருமானார் காது வரை கை உயர்த்தி இருக்கிறார்கள், ஒரு ஹதீஸ் இருக்கிறது. பெருமானார் தோள் வரை உயர்த்தி இருக்கிறார்கள் இருக்கிறது. பெருமானார் காதுக்கும் தோளுக்கும் இடையில் கை வைத்தார்கள் என்றும் ஹதீஸ் இருக்கிறது. பெருமானார் கையையே உயர்த்தவில்லை என்றும் ஹதீஸ் இருக்கிறது. 4 ஹதீஸின் படி நான் அமல் செய்வேன். ஹதீஸின் படி அமல் செய்யறதா இருந்தா எல்லா ஹதீஸின் படி தான் அமல் செய்யணும். 4 ஹதீஸின் படி நான் அமல் செய்வேன். அமல் செஞ்சா எக்ஸசைஸ் பண்ண மாதிரி இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையின் ஆரம்பத்திலே பிஸ்மில்லா சத்தமாகவும் ஓதி இருக்கிறார்கள், மௌனமாகவும் ஓதி இருக்கிறார்கள். 2 ஹதீஸ் இருக்கு. இப்ப என்ன செய்யறது? ஒரு தடவை சத்தமா பிஸ்மில்லா ஓதிட்டு ஒரு தடவை மௌனமா ஓதிக்கொள்வதா? ஆமீன் சத்தமாகவும் ஓதி இருக்கிறார்கள், மௌனமாகவும் ஓதி இருக்கிறார்கள். இதெல்லாம் விட்டுருங்க. ருக்குல மட்டும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 80க்கும் மேற்பட்ட துஆக்களை ஓதி இருக்கிறார்கள். 80 துஆவுக்கு மேல பெருமானார் ஓதி இருக்கிறார்கள். நான் ஹதீஸின் படி அமல் செய்வேன். 80 ஹதீஸின் படி அமல் செய்யணும். ஓத முடியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவிலே மட்டும் 236 துஆக்கள் ஓதி இருக்கிறார்கள். அவன் ரசூலின் படி தான் நான் அமல் செய்வேன், ஹதீஸின் படி நான் அமல் செய்வேன் அப்படின்னா 236 துவாவையும் ஒவ்வொரு சஜிதாவிலையும் ஓதணும். எவனா தொழுக வருவானா? இப்பயே வர்றதில்லை. பள்ளிவாசலுக்கு எதிர்த்தாப்புல இருக்கிற வீட்டில் இருக்கிற ஆள் கூட தொழுக வர்றதில்லை, இப்பயே வர்றதில்லை. 4 ஆமீன் சொல்றது கூட வர்றதில்லை. இதை போல 4 இமாம்கள் ஹதீசுகளை தொகுத்து வகுத்து வழங்கி இருக்கிறார்கள். அவர்களின் சேவை இமாலய சேவை. காரணம் என்ன தெரியுமா? அந்த 4 இமாம்களும் சாதாரணமானவர்கள் அல்ல. இதை முதலில் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். 1000 ஆண்டுகளை கடந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த காலத்திற்கு ஒரு பழக்கம் இருக்கிறது. நிறைய பேர்களை காலம் என்ற லப்பர் அழித்துவிடும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அப்படியே பின்பற்ற முடியுமா? ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த குழந்தைகளுக்கு இமாம்கள் என்றால் யார் என்று தெரியாது. 4 இமாம்கள். இமாம் அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா, இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி தஆலா, முஹம்மது இப்னு இத்ரீஸ் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா, அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி தஆலா. இதெல்லாம் புதுசு. இந்த 4 இமாம்களை குறித்து இன்றைக்கு இவர்கள் என்ன